மதிமுக தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள்ல ஒரு மக்களவை ஒரு மாநிலங்களவை அப்படிங்கிற கோரிக்கை, அது மட்டும் இல்லாம அவர்களுடைய சொந்த சின்னத்தில் போட்டி அப்படிங்கிற கோரிக்கையும் மதிமுக ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. அதை திமுக ஏற்றுக்கொண்டதா? நிச்சயமாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல அந்த அங்கீகாரம், மதிமுகவிற்கான அங்கீகாரத்திற்காக அந்த தனிச்சின்னம் என்ற கோரிக்கையும் 2 மக்களவை தொகுதி என்ற கோரிக்கையும் மதிமுக தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டது. ஆனால் திமுக தரப்புல கடந்த தேர்தலில் எத்தனை தொகுதிகள் எண்ணிக்கை கொடுத்திருந்தோமோ அதே எண்ணிக்கையை தான் கூட்டணி கட்சிகளுக்கு திரும்ப வழங்கி வருவதாகவும், அந்த அடிப்படையில ஒரு மக்களவை தொகுதியை நிச்சயம் மதிமுகவை தருவதாகவும், மாநிலங்களவை சீட்டு என்பது அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம். பல கட்சிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதே போல காங்கிரஸ் கட்சி, மக்கள் நீதி மையம் கூட ராஜ்யசபா சீட் கேட்கிறதா சொல்றாங்க. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் ராஜ்யசபா சீட் கேட்கும் போது அந்த தேர்தல் நேரத்தில் முடிவு செய்து கொள்ளலாம். தேவையில்லாமல் அது ஒரு குழப்பத்தை உண்டாக்கும். ஏற்கனவே மாநிலங்களவை உறுப்பினராக வைகோ இருக்கிறார். அவருடைய பதவி காலம் அடுத்த ஆண்டு காலம் நிறைவடை இருக்கிறது. அடுத்த ஆண்டு காலம் ஜூலை வரை அவருடைய பதவி காலம் இருக்கிறது. அந்த பதவி காலம் முடிவடையும் போது மீண்டும் மதிமுகவிற்கு சீட்டு தருவதாக ஒரு வாய்மொழி உத்தரவை திமுக தரப்புல கொடுக்கப்பட்டிருப்பதாகவும், அந்த வாய்மொழி உத்தரவை ஏற்றுக்கொண்டு அந்த ஒரு மக்களவை தொகுதிக்கும் தனிச்சின்னங்கிற மதிமுகவுடைய கோரிக்கையை திமுக ஏற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாயிருக்கிறது. ஏறக்குறைய முதல்ல IUML, அடுத்து கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, அடுத்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், தற்பொழுது மதிமுக, அடுத்து இன்னும் சற்று நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய உடன்பாடானது இன்றைய தினம் திமுக கூட்டணியில் முடிவடைய இருப்பதாகவும், இன்னும் ஓரிரு நாட்கள், குறிப்பா நாளைக்கோ நாளை மறுநாளோ காங்கிரஸ் மற்றும் மக்கள் நீதி மையத்தோடு ஒரு உடன்பாடு எட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கோகுல், இப்போ திமுக மதிமுக இடையே ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. நீங்க குறிப்பிட்டது போல எந்த தொகுதி என்பது இல்லாமல் அந்த ஒரு தொகுதி அப்படிங்கிறது மட்டும் உறுதியா இருக்கு. இதுக்கு அடுத்ததா விடுதலை சிறுத்தைகளுடனான ஒப்பந்தமும் கூட கிட்டத்தட்ட தொகுதி குறிப்பிடாமல் வெறும் எண்ணிக்கையில் அடிப்படையிலான ஒப்பந்தமாகத்தான் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக. அதாவது முதல்ல IUML கையெழுத்தாகும் போது ராமநாதபுரம் தொகுதியை IUML ஒரே ஒரு தொகுதி தான் கேட்டாங்க. அந்த சிட்டிங் தொகுதியை எங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்னு கேட்டாங்க. ராமநாதபுரம் தொகுதியில கூட்டணியில எந்த பேச்சு ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சு. அதே நேரத்தில் ராமநாதபுரம் தொகுதிங்கிற உடன்பாடு எட்ட போது கூட அந்த ஒப்பந்தத்துல கூட்டணி தர்மத்திற்கு ஏற்ப அது மாற்றிக்கொள்ளப்படும் என்ற ஒரு வார்த்தையும் அந்த ஒப்பந்தத்துல குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஏற்கனவே கடந்த சிட்டிங் தொகுதியான நாமக்கல் தொகுதியை கேட்டாங்க. அதே உதயசூரியன் சின்னத்துல போட்டியிட்டதா கேட்டாங்க. அப்பவும் அவங்களுக்கு இடையே எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கு நாமக்கல் தொகுதியை கொடுத்துட்டு ஏற்கனவே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அடுத்த கட்டமாக கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தையின் போதுதான் கோயம்புத்தூர் தொகுதி சிட்டிங் தொகுதியை கேட்கும் போது கோயம்புத்தூர் தொகுதியை ஏற்கனவே ஒரு மக்கள் நீதி மையம் கூட்டணிக்குள் வந்தால் கமல் போட்டியிடுவதற்கு அந்த தொகுதியை பிரிவிப்பதாக கூறப்படுகிறது. ஆகவே அது குறித்து மற்ற கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவடைந்த பின்பு காங்கிரஸ் கட்சியிலையும் சில தொகுதிகளை மாறி போட்டியிட இருப்பதாகவும், சூழ்நிலை இப்ப இருக்க அரசியல் சூழ்நிலை கருதி சில தொகுதிகளை மாற்றம் செய்ய இருப்பதாகவும், ஆகவே அப்போது காங்கிரஸ் கட்சியோடு எந்தெந்த தொகுதி என்கிறத பேசிட்டு அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முடிவு செஞ்சுக்கலாங்கிற மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மதிமுகவுக்கு ஒரே ஒரு தொகுதி, அவங்க கேட்கிற அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய தொகுதியில முதல் தொகுதியா இருக்கக்கூடிய திருச்சி தொகுதி காங்கிரஸ் இருக்கு, விருதுநகர் தொகுதி காங்கிரஸ் இருக்கு, கடலூர் தொகுதி திமுக இருக்கு, காஞ்சிபுரம் தொகுதி திமுக இருக்கு, ஈரோடு மட்டும்தான் மதிமுக ஏற்கனவே இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. இப்ப அவங்க கொடுத்திருக்க பட்டியலையும் கூட்டணி கட்சிகள்ட்ட இருக்க தொகுதிகளை கேட்டிருக்கனால கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டு அவங்கள்ட்ட பேசி முடிக்கும் போது மதிமுகவிற்கு நீங்க விரும்பக்கூடிய தொகுதியை நிச்சயம் வழங்குறங்கிற மாதிரி ஒரு உத்தரவாதம் கொடுத்ததை அடுத்து அந்த எண்ணிக்கைக்கு தற்பொழுது மதிமுக கையெழுத்திருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்தளவு திருமாவளவன் சிதம்பரம் தொகுதியும், அதே போல ரவிக்குமாருக்காக விழுப்புரம் தொகுதியும் கேட்கறதா சொல்றாங்க. அதுல எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அந்த 2 தொகுதியும் திரும்ப கொடுத்துருவாங்கிற மாதிரி இருந்தாலும் மற்ற கட்சிகளோடு காங்கிரஸ் கட்சியோடு, பெரிய கட்சியா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிங்கிற ஒரு பட்டியலை இறுதி செய்யலாங்கிற மாதிரியும் 2 நாள்ல எண்ணிக்கையை முடிச்சுட்டு அதன் பின்பு ஏறக்குறைய ஒரு இந்த மார்ச் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே எந்தெந்த தொகுதிங்கிறதையும் அடையாளப்பட்டு அந்த ஒப்பந்தத்தையும் முடிச்சிடலாங்கிற மாதிரி ஒரு திமுக கணக்குல இந்த பேசிட்டு இருக்காங்க. இப்போ மதிமுகவோட உடன்பாடு எட்டப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக 2 தொகுதிங்கிற அடிப்படையில விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் எண்ணிக்கை மட்டும் உடன்பாடு எட்டப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. பாலா, கோகுல், கிட்டத்தட்ட 2019 ஒப்பிடும் போது அதே மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டுல திமுக முன்னெடுத்திருக்கிறது. இழுபறி என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில இன்று மதிமுகவோடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இன்றே விசிகவுடனும் ஒப்பந்தம் கையெழுத்தாகும். இப்போ காங்கிரஸ் மிச்சம் இருக்கிறது. அதே நேரத்தில் காங்கிரசுக்கான தொகுதிகளை இறுதி செய்வதில் இருக்கக்கூடிய சிக்கலாக கமல்ஹாசன் இருக்கிறாரா? கமல்ஹாசனுடைய வருகைக்காக காத்திருக்கும் போது அதிலையும் ஒரு இழுபறி என்பது இருக்கா? நிச்சயமாக பாலா. இப்ப திமுகவோட கணக்கு பார்த்தோம்னா ஏறக்குறைய இந்த தேர்தலில் ஒரு 25 தொகுதியில உதயசூரியன் சின்னத்தை போட்டியிட வைக்கிறங்கிற மாதிரி தேர்தல் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. போன தேர்தலில்
20 தொகுதியில திமுகவுடைய வேட்பாளர்களே போட்டிட்டாங்க. 4 தொகுதியில கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் வந்து உதயசூரியன்ல போட்டிட்டாங்க. அப்போ வந்து 24 உறுப்பினர்கள் வந்து நாடாளுமன்றத்துல திமுகவுடைய உறுப்பினர்களாகவே இருந்து வந்தாங்க. இந்த தேர்தலை பொறுத்தளவு 20ங்கிறது இப்ப 21 ஏற்கனவே பெரும்பாலூர் தொகுதியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஐஜேகே உடைய தலைவர் பாரிவேந்தர் வந்து பாஜக கூட்டணிக்கு போயிட்டார். அப்ப 21 தொகுதியில திமுக போட்டியிடுறது, திமுகவுடைய வேட்பாளர்களே போட்டியிட போவது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கு. கடந்த தேர்தலில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் வந்து உதயசூரியன் சின்னத்துல போட்டாரு. அவங்களும் இப்ப உதயசூரியன் சின்னத்திலே போட்டியிட போறாங்க. அப்ப 22ங்கிற நம்பிக்கை வந்து எண்ணிக்கை வந்து தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கு. 2 தொகுதி வந்து இப்ப குறைஞ்சிருக்கு திமுகவுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையில. அதாவது மதிமுக ஒரு சீட்டு தனிச்சின்னமா போயிட்டாங்க. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் 2 தொகுதியில ஒரு தொகுதி வந்து ஏற்கனவே உதயசூரியன்ல போட்டி போட்டாங்க. இந்த முறை வந்து அவங்களும் தனிச்சின்னங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. அப்ப 2 எண்ணிக்கை குறைய இருக்கிறது. அந்த 2 எண்ணிக்கையை காங்கிரஸ் கட்சியிடமிருந்து குறைக்கலாங்கிற ஒரு அடிப்படையில் தான் தொடர்ந்து காங்கிரஸ் திமுக இடையே பேச்சுவார்த்தையில ஒரு இழுபறி இருந்துச்சு. 7 தொகுதி வரைக்கும் தான் காங்கிரஸ் கொடுக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தளவு. புதுச்சேரியில ஒரு தொகுதி காங்கிரஸ் எடுத்துக்கிற 7 தொகுதி மட்டும்தான் தமிழ்நாட்டை பொறுத்தளவு குறைக்க முடியும். 2 நம்பர்ஸ் குறைச்சிக்கிற மாதிரி திமுக தரப்புல தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில காங்கிரஸ் கட்சி அதை ஏத்துக்கல. மற்ற கட்சிகளுக்கு எப்படி அதே எண்ணிக்கையை கொடுத்தீங்களோ அதே காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அதே கூட்டணியில தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கோம், பெரிய கட்சியா இருக்கும், எங்களுக்கும் அந்த 9+1 உறுதி செய்யுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் திமுக தரப்புல இருந்து மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட புதிய கட்சிகள் வர இருப்பதால் அவங்களுக்கும் சீட்டு கொடுக்கணும், காங்கிரஸ் கட்சியோட எண்ணிக்கையை குறைச்சுங்கிற மாதிரி தொடர்ந்து பேசி வந்த நிலையில நமக்கு கிடைச்சிருக்க தகவல் வந்து 8 தொகுதிக்கு திமுக வந்து சம்மதம் தெரிவித்திருப்பதாக ஒரு தகவல் வெளியா இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 8 தொகுதியும், புதுச்சேரி ஒரு தொகுதி, 9 தொகுதி எடுத்துக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு திமுக சம்மதம் தெரிவித்திருப்பதாகவும் அந்த ஒரு தொகுதியை கமலஹாசனுக்கு விட்டுக் கொடுக்க இருப்பதாகவும், கடந்த முறை வந்து 9 தொகுதியில காங்கிரஸ் போட்டிட்டு ஒரு தொகுதியில தோத்துட்டாங்க, 8 தொகுதி தான் எம்பியா இருக்காங்க. அந்த 8 எம்பி எண்ணிக்கையை வந்து திரும்ப திமுக வந்து காங்கிரஸ் தர தயாராக இருப்பதாகவும், ஒரே ஒரு நம்பர் வந்து கமலஹாசனுக்காக பிளாக் பண்ணி அந்த நம்பரை வந்து உறுதி செய்யாமல் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி வந்து மற்ற கட்சிகளுக்கு எப்படி நீங்க வந்து அதே எண்ணிக்கையை கொடுத்தீங்களோ காங்கிரஸுக்கும் 9+1 உறுதி செஞ்சா உடன்பாடை உடனே கையெழுத்திடுறாங்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தேசிய தலைவர்கள், அகில இந்திய தலைவர்கள் தரப்புல பேசப்பட்டு வருவதாகவும், அதுக்கு இதுவரை இந்த உடன்பாடு எட்டப்படாததால் இன்னும் காங்கிரஸ் திமுக இடையே கூட்டணி உடன்பாடு எட்டப்படவில்லை. இந்த ஓரிரு நாட்கள்ல இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளை மறுநாளுக்குள்ள இந்த கூட்டணி உடன்பாடானது காங்கிரஸ் கட்சியோடையும் முடிக்கிறதுக்கு திமுக திட்டமிட்டு அதற்கான வேலையை தொடங்கியிருக்காங்க.